அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு மீடியாவுடைய சிஇஓ, ஊடகவியலாளர், நடுநிலையாளர், மூத்த அரசியல் விமர்சகர் என்றெல்லாம் அறியப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அவரை பேட்டி எடுத்த ரெட்பிக்ஸுடைய எடிட்டர் மரியாதைக்குரிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய வீட்டில், இப்போ சவுக்கு சங்கருடைய வீட்டில் கஞ்சா இருக்குதா என்பதற்காக தேனி காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் சோதனை இட்டாங்க. அதில் ஒரு லாஜிக் இருக்குன்னு கூட சொன்னாங்க. ஆனால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய வீட்டில் காவல்துறை சோதனையிட்டு அவர் வீட்டில் இருந்து, அவருடைய அலுவலகங்கள் இருந்து கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட பொருட்களை எடுத்ததாக அவருடைய மனைவி பேட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கேமராக்கள், ஹார்ட் டிஸ்க்கு, லேப்டாப்பு, அது மட்டும் இல்லாமல் நிறைய கருவிகளை ஆவணங்கள் எடுத்திருக்காங்க. அவருடைய அலுவலகத்துடைய டாக்குமெண்ட், பத்திரம், புதிதாக அலுவலகம் வாங்கியிருக்காரு, அந்த அலுவலகத்துடைய டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த வழக்கிற்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய அலுவலகமும் வீடும் சோதனை போடுவதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? பத்திரிகையாளர், மூத்த அரசியல் விமர்சகர் அறியப்பட்ட சவுக்கு சங்கருடைய இந்த ஓராண்டு கால சொத்து மதிப்பு என்று சமூக வலைதளங்களில் கடுமையாக பல பத்திரமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்குது. இந்த பத்திரங்களுடைய உண்மைத்தன்மை என்ன? இந்த ஒரு வருஷத்தில் சவுக்கு சங்கர் இவ்வளவு சொத்துக்களை வாங்குவதற்கான சோர்ஸ் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பதை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லுவோம். சவுக்கு சங்கருடைய சொத்து மதிப்பு, அந்த பத்திரங்கள், அந்த வீடு, காரு, பங்களா, இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய கைது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு நீதிபதி சொல்லிவிட்டார் என்பதற்காக ஒரு ஊடகத்தில் உட்கார்ந்து பேட்டி எடுத்த ஒரு பத்திரிகையாளர் குற்றத்துக்கு உட்பட மாட்டார். அவர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க, சரி, அந்த வழக்கிற்கு அவர் பெயில் வாங்கிக்க போறாரு. அவர் ஊடக நெறியோடு அந்த வார்த்தைகளை எடிட் பண்ணியிருக்கலாம். ஒருத்தர் பேசுகிறாரு, துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அவரை எதுக்கு காதலிக்கிறாங்க? அவர் அழகாக இருக்காருன்னா இல்லை, அவர் உயர் பதவியில் இருக்காருன்னு. அவரை காதலிச்சா நமக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சொல்லி எஸ்ஐ, டிஎஸ்பி எல்லாம் அவரை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை ஒரு யூடியூபராக, ஒரு பத்திரிகையாளராக நேர்மையோடு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் ரெட்பிக்ஸ் டீமும் கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணியிருந்தா சவுக்கு சங்கருடைய கைதும் நடந்திருக்காது, ரெட்பிக்ஸ் வீட்டில் ரெய்டும் நடந்திருக்காது, அவரும் கைது செய்ய மாட்டேங்கார், குண்டாசு, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவர் அதை எடிட் பண்ணலை. அந்த சர்ச்சைக்குரிய 30 நொடிகள் மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அந்த 30 நொடிகளை கட் பண்ணல. ஆனால் அந்த 30 நொடிகளை இன்னொருத்தர் கட் பண்ணியிருக்காரு. ரெட்பிக்ஸில் பேசியதற்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு மீடியாவில் இதே கண்டென்ட்டை, இதே பிரச்சனை குறித்து, அதாவது இந்த கார்த்திக் கோபாலகிருஷ்ணனுடைய கைதின் தொடர்ச்சியாகத்தான் சவுக்கு சங்கர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாரு. அதாவது சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அவர் ட்ரிகர் ஆகிட்டார் அப்படின்னா அவர் என்ன பேசுகிறாரோ அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ட்ரிகர் ஆகி கோவப்படுத்தி அவரை பேச வைக்கணும்னு. அப்படி ட்ரிகர் ஆகி அவர் சவுக்கு மீடியாவில் இதே ஏடிஜிபி அருண் அவர்கள் குறித்தும் தமிழக காவலர்கள் குறித்தும் இதே வார்த்தையை அங்கே பதிவு பண்ணியிருக்காரு. அங்கே யார் எடிட்டர் சீஃப் அப்படின்னா முத்தலீஃப் அந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தூக்கியிருக்காரு. சவுக்கு நேராக ரெட்பிக்ஸில் போய் பேட்டி கொடுக்குறாரு. முத்தலீஃப் எடிட் பண்ண சவுக்குடைய வெர்ஷன் வெளிவந்திருக்கிறது. ரெட்பிக்ஸில் உட்காந்துக்கிட்டு சவுக்கு அந்த வீடியோ போட்டு பார்த்துருக்காரு. இங்கே பேட்டி கொடுத்த பிறகு போட்டு பார்த்துருக்காரு. அதில் இந்த வார்த்தை இல்லை. உடனே முத்தலீஃபுக்கு ஃபோனை போட்டு எதுக்கு எடிட் பண்ணின்னு கேட்டுருக்காரு. இதை போட்டால் சர்ச்சையாகும், கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் எடிட் பண்ணிட்டேன்னு சொல்லி முத்தலீஃபு சவுக்கு சங்கர்கிட்ட சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு, நீ சிஇஓவா நான் சிஇஓவா? சவுக்கு மீடியாவுக்கு நான் ஆரம்பிச்சேன்னா நீ ஆரம்பிச்சியா? இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீ இங்கே இருக்க வேண்டிய தேவை கிடையாது, உடனே நான் டெர்மினேட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. டெர்மினேட் பண்ணேன்னு சொல்லி சவுக்கு சங்கர் டெர்மினேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ என்னடா என்னையே வேலையை விட்டு தூக்குறது, நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி முத்தலீஃப் போயிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே முத்தலீஃப் மீது வழக்கு வைக்கலாமா, சர்ச்சையாகுமா அப்படிங்கிற விவரங்கள்லாம் போய்கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் முத்தலீஃப் மேலே வழக்கு போடுறதுக்கான நேரடி காரணம் எதுவும் இல்லை. ஏன்னா அவர் மேலே வேறு பெரிய குற்றங்கள் இல்லை, அவர் ஒன்றும் தவறுகள் எதுவும் பண்ணிடல, அவர் சவுக்கு மீடியாவில் வேலை பார்த்தாருங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இது இன்னைக்கு வரைக்கும் சவுக்கு சங்கருடைய கைதையோ, குண்டர் சட்டம் போட்டதையோ, இல்லை ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருப்பதையோ, அவர் வீட்டில் சர்ச்சிங் நடந்திருப்பதையோ எது குறித்தும் ஒரு வார்த்தை கூட முத்தலீஃப் பேசலை. ஏன்னா
இவங்க இந்த காவல்துறையுடைய கைதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கருக்கும் முத்தலிப்புக்கும் முட்டிக்கிச்சு அவர் வேலையை விட்டு தூக்குறதுக்கு முன்னாடி இவர் வேலையை விட்டு போயிட்டார். இந்த வடிவேலு ஒரு படத்தில் அல்வா சாரதியும் அல்வா வாசும் வடிவேலும் பர்ஸ் அடிக்க போயிருப்பாங்க. பர்ஸு நீ எடுக்கிறியா இல்லை நான் எடுக்கிறேன், நீ எடுக்க வேண்டாம், நான் மொத்தமாக தூக்கிட்டு ஓடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அல்வா வாசு சொல்லுவாப்புல. அதே மாதிரி அவர் நீ என்னடா வேலையை விட்டு தூக்குறது, நானே போயிடுறேன்னு சொல்லி போயிடுறாப்புல. அப்போது அவர் சவுக்கு சங்கருக்கு ஃபேவர் பண்ண தான் பார்த்துருக்காரு. ஒருவேளை முத்தலிப் அவர்கள் கட் பண்ண வெர்ஷனை ஏற்றுக்கொண்டு சவுக்கு சங்கர் ரெட்பிக்ஸ்லையும் அதை கட் பண்ணி சொல்லியிருந்தா, ட்ரிம் பண்ண சொல்லியிருந்தா, பேசும்போது எமோஷனலாக பேசுவோம். இப்போ நானே பேசும்போது நிறைய எமோஷனலாக பேசுவேன். அப்போ எடுத்து சொல்லி அந்த வார்த்தையை தூக்கிறது தேவையற்ற வார்த்தையாக இருக்குது, வேணாம், கான்ட்ராவர்சியாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவோம். அது பொதுவாக நடக்கிறதா. ஒரு எமோஷனலாக பேசும்போது இல்லை வந்து ஒரு ஒரு தகவலை பரிமாறும்போது கூடுதலாக கூட பேசிடுவோம். அதை ட்ரிம் பண்ணுவாங்க, எடிட் பண்ணுவாங்க, இல்லை ஏற்றின பிறகு கூட எடிட் பண்ணுவாங்க. அது ரெட்பிக்ஸில் நடக்கலை. ரெட்பிக்ஸோடைய பொதுவாக அந்த சேனல் எப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நெறியாளர், ஒரு பேட்டியாளர், ஒரு பேட்டி கொடுக்க வந்தவர், அவர் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே போட்டுருவாங்க. அவர் கெட்ட வார்த்தை பேசினாலும் சரி, அவர் தவறாக பேசினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு அவரே பொறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் போட்டுருவாங்க. ஆனால் பொதுவான ஊடகங்களில் பெருமை இந்த பிகே நுட்ஸோ இல்லை ஆதன் தமிழோ இல்லை கலாட்டாவோ இந்த யூடியூப் சேனல் பிரபலமாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் நம்ம போய் பேசினா கூட அந்த வார்த்தை கான்ட்ராவர்சியை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப தேவையற்ற வார்த்தை அப்படின்னா அந்த வார்த்தை அந்த சேனலுக்கும் நமக்கும் பிரச்சனை உருவாக்கும்னு அதை கட் பண்ணுவாங்க, அந்த போஸ்டரே தூக்குவாங்க. ஆனால் அப்படி நெட்ஃப்ளிக்ஸில் வழக்கம் இல்லை. எந்த வார்த்தை பேசுகிறோமோ அது பீப் சவுண்டு கூட இல்லாமல் தான் இதுவரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி போட்டதுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். ஆனால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேட்டி எடுத்ததுனாலேயே, அவர் ட்ரிம் பண்ணி போடாமல் இருந்ததுனாலேயே, அதை அப்படி போட்டது, அவர் வந்து மொத்தமாக அதை வெளியிட்டதுனாலேயே அவர் மாபெரும் குற்றவாளியா என்றால் சத்தியமாக இல்லை. அவர் கண்டிக்க வேண்டியவர் தான். இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இனிமேல் இதுபோல் ஒரு 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 பேட்டி எடுப்பவரை வந்து நீங்கள் கேள்வியை கேட்டு அவர் தவறாக பேசும்போது அதை நீங்கள் ரசித்து கொண்டு இருக்கக்கூடாது, அதை நீங்கள் அக்செப்ட் செய்யக்கூடாது, இல்லை வந்து அதை அப்படியே வெளியிடக்கூடாது என்று நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவர் மீது ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் அவர் வந்து பிணை எடுப்பதற்கான வாய்ப்பை கூட வழங்கியிருக்கலாம். ஒரு தண்டிப்பது போல தண்டிச்சிருக்கலாம், ஒரு கண்டிப்பது போல கண்டிச்சிருக்கலாம். ஆனால் டெல்லி வரைக்கும் போய் அவரை ஏதோ சர்வதேச குற்றவாளி போல கைது செய்து கொண்டு வருவதும், டெல்லியிலிருந்து 2 நாட்கள் தொடர்வண்டியில் கொண்டு வந்து திருச்சியில் வச்சு அவரை ரிமாண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல், இந்த வழக்கில் இது ஒரு அவதூறு வழக்கு, ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் மாதிரி ஒரு அவதூறு வழக்கு. சொல்லப்போனால் இதுக்கு ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் கூட அவர் மேலே போட்டுக்கலாம். ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கை போட்டு ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு சிவில் கம்ப்ளைண்ட்டாக மாற்றிருக்கலாம், அப்படி கூட போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை ரிமாண்டு செய்கிறீங்க. ரிமாண்டு செய்தது மட்டும் இல்லாமல் திருச்சியிலிருந்து காவல்துறை வந்து அவருடைய வீட்டிலும் அவருடைய அலுவலகத்திலும் சோதனை போடுகிறது. சோதனை போடுவதற்கு இது என்ன திருநெல்வேலி காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாருடைய கொலை வழக்கா, இல்லை திருச்சி ராமஜெயத்தோட கொலை வழக்கா? கொலை வழக்கா இருந்தாலும் கூட நீங்கள் வீடு முழுக்க பரிசோதனை பண்ணி சோதனையிட்டு அதுக்கு பொருட்களை கைப்பற்றி கொண்டு போய் தேவை என்ன இருக்கிறது? தேவை என்ன இருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் ஒரு வீடியோ வெளிவந்திருக்கிறது, இந்த வீடியோவை எடுத்தவரை கைது பண்ணியாச்சு, கொடுத்தவரையும் கைது பண்ணியாச்சு. நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் எந்த ஆவணத்தில், அது எந்த கருவியை பயன்படுத்தி இந்த காணொலியை தயாரித்தார்களோ அந்த காணொலியை நீதிமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கணும். அந்த காணொலியை அந்த கருவியை ஆய்வு செய்யணும். அதுபோல் அந்த கருவி எதில் பதிவேற்றப்பட்டது, அதாவது கேமராவில் எடுக்கிறாங்க, கேமரா ஒரு மெமரி கார்டில் ஒரு கார்டு ரீடர் கார்டு, அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே லேப்டாப்புக்கு ஏற்றப்படுது, சிஸ்டத்தை வச்சு எடிட் பண்ணுறாங்க. அப்போது எடுத்த ஆளை கைது பண்ணியாச்சு, எடுத்த கேமராவை சீஸ் பண்ணியாச்சு, அந்த கார்டை எடுத்தாச்சு, அதை காப்பி பண்ணி வச்ச ஹார்ட் டிஸ்கை எடுத்தாச்சு, அதை எடிட் பண்ண சிஸ்டத்தை தூக்கியாச்சு, லேப்டாப்பை தூக்கியாச்சு. இதை கொண்டு போய் நாங்கள் நீதிமன்றத்தை சமர்ப்பிப்போம். நீதிமன்றத்தை சமர்ப்பித்து அதுக்கப்புறம் நாங்கள் குற்றம் செய்யலை, தவறு செய்யலைன்னா இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இல்லைன்னா வழக்கு நடக்கும், வழக்கு நடந்த பிறகு, வழக்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை வாங்கிட்டு போயிடலாம். இது நீதிமன்ற ப்ரொசீஜர் தானே அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. இதையே என்னுடைய வழக்கிலும் சொன்னாங்க. ஃபாக்ஸ்கான் வழக்கில் நான் கைது செய்யப்பட்ட பொழுது நான் வச்சிருந்த 2 அலைபேசி, ஒன்று நான் பயன்படுத்துகிற OnePlus, இன்னொன்று புதிதாக வாங்கிய iPhone 13 Pro Max. அப்போ தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டு பஜாஜில் EMI போட்டு ஒரு ஃபோன் வாங்கினேன். அந்த 2 ஃபோனையும் கையில் வச்சுருந்தேன். காவல்துறை கைது செய்யும் போது 2 ஃபோனையும் வாங்கிறாங்க. அந்த ஃபோனுக்கும் இந்த வழக்கம் என்ன சம்மந்தம்னா, சும்மா கொடுங்க, நாங்கள் கொடுத்துருவோங்க, வச்சுருங்க, நீங்கள் கொடுத்துருவோங்கிட்ட, நீங்கள் உள்ளே போகும்போது உங்கள் மனைவிட்டையோ வளர்க்குறீங்கன்னோ கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. என்ன வந்து சீஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் உள்ள கொண்டு போகிறாங்க. ரிமாண்ட் பண்ண போகும்போது கேட்குறேன், ஐயா என்னுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர் வந்திருக்காரு, அப்போ செந்தில்குமார் தலைமை பொறுப்பாளர் வந்திருந்தார், அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன். அவரும் ஒரு வழக்கறிஞர் தான், அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்துட்றோம், நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. ஐயா அந்த வழக்குக்கும் செல்ஃபோனுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் இதில் தானே வீடியோ எடுத்தா சொன்னீங்க. நான் சொன்னது செல்ஃபோனில் வீடியோ எடுத்தேன்னு சொன்னேன். செல்ஃபோனில் வீடியோ எடுத்திருந்தேன்னா நான் நாகர்கோவிலில் தங்கியிருந்ததுனால கேமராலாம் கொண்டு போகலை, என்னுடைய ஃபோனில் தான் வீடியோ எடுத்தேன். அப்போ ஃபோனில் தானே வீடியோ எடுத்தேன்னு சொன்னீங்க, அதனால் இந்த ஃபோனையும் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபோனில் எடுத்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்லேருந்து காவல்துறை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆனால் டெலீட் பண்ணலை. அப்போ ஒரு வீடியோவை எடுத்து வச்சாச்சு, அந்த வீடியோவுக்கு தான் வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ அந்த வீடியோ எடுத்த கருவியையும் எதுக்காக கொண்டு போய் ஒப்படைக்கணும்? வீடியோ தான் வெளியே வந்துருச்சே, அது யாரும் அழிக்க முடியாத. இதில் என்ன சொன்னாங்கன்னா, கூடுதலாக எதுவும் அந்த ஃபோனில் இருக்கா, இந்த ஃபோனில் தான் அது எடுக்கப்பட்டதா, இல்லை வேற எதுவும் இன்னும் எடுத்து வச்சிங்களா? எடுத்து வைக்கிறதுக்கு இது என்ன சர்வதேச தீவிரவாதியாக நம்ம பேசியிருக்கோமா, இல்லை தீவிர பயங்கரவாதம் பேசியிருக்கோமா, ஒரு செய்தி பேசியிருக்கோம். அதே போல தான் நெட்ஃப்ளிக்ஸும் ஃபெலிக்ஸும். இப்போ என்னுடைய 2 அலைபேசி வாங்கி வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. 2021 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட என்னுடைய அலைபேசி இப்போது வரைக்கும் வாங்கப்படவில்லை, வாங்க முடியலை. நானும் மனு போட்டு பார்க்குறேன். அங்கே போனால் திருவள்ளூர் காவல் நிலையத்தில் போய் பேச சொல்கிறாங்க. காவல் நிலையத்தில் கேட்டால் இன்னும் சார்ஜ் ஷீட்டு போடலன்றாங்க. சார்ஜ் ஷீட்டு போடலன்னு கேட்டால் இன்னும் வந்து வழக்கு நிலுவையில் இருக்குன்றாங்க. அங்கே கேட்டால் திருவள்ளூர் எஸ்பி ஆஃபீஸுக்கு போன்றாங்க. இப்படி மாறி அலைய விட்டு நானே வெறுத்து போய் வந்தால் வருது, வரலாம் போது கழுது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அதை விட்டுட்டேன். 2 செல்ஃபோனு. அதே மாதிரி தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருவியை வச்சு இவர் படம் எடுத்திருப்பாரு, அதனால் இந்த கருவி கூடுதலாக எதுவும் ஆவணங்கள் இருக்கிறதா, கூடுதலாக எதுவும் வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்களான்னு பார்க்கறதுக்காக எடுத்திருக்கோம்னு சொல்கிறது அப்பட்டமான அடக்குமுறை. ஒரு காணொலியை எடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் ஃபெலிக்ஸ் வெளியே விட்டார், அது யூடியூப்பில் இருக்குது, சமூக வலைதளங்கள் முழுக்க பதிவாயிருச்சு, காவல்துறையும் அதை இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அதற்கு பிறகு அதை அழிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு அந்த கருவி தேவை? 3 கேமராவை ஏன் எடுத்துகிட்டு போகணும்? ஏன் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகணும்? ஏன் ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போகணும்? ஏன் லேப்டாப் எடுத்துகிட்டு போகணும்? எதுக்கு? அதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? ஒரு மிரட்டலை கொடுக்க, ஒரு அச்சுறுத்தல் கொடுக்க. இப்போ எப்படி என்னுடைய செல்ஃபோன் 3 வருஷமாக தூங்கிட்டு இருக்கோ, இப்போ ஃபெலிக்ஸ் ஹெரால்டு பெயிலில் வந்தாலும் இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் இது தரமாட்டோம்பாங்க. சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரையலுக்கு ஏற்றியாச்சு, ட்ரையல் முடிஞ்ச பிறகு வாங்கிக்கோங்க, ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கும்பாங்க. அப்போது இந்த கேமரா குறைந்தபட்சம் ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபா மதிப்பான இந்த பொருட்களை ஒரு ஒன்றுமில்லாத ஒரு வழக்கில் வாங்கவே முடியாது. இதுதான் இந்த சம்பவத்தில் நடந்திருக்கிறது. இது அப்பட்டமான காவல்துறையுடைய அத்துமீறல். ஒரு ஒரு சாதாரண ஒரு வழக்கில் ஒரு பேசியதற்கு, ஒரு வீடியோவை எடுத்ததற்கு நெறியாளராக இருந்தவருடைய வீட்டில் வந்து சர்ச்சிங் பண்ணி, கஞ்சா வழக்கில் கைதானவன் வீட்டை கூட சர்ச்சிங் பண்ணுறது கிடையாது, திருட்டு வழக்கில் கைதானவன் வீட்டை கூட சர்ச்சிங் பண்ணுறது கிடையாது, தமிழ்நாடு முழுக்க கொலை வழக்கில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு கூட கொலையாளியை கைது பண்ணிட்டு போவாங்க, அவங்க வீட்டில் போய் யாரும் சர்ச்சிங் பண்ணுறது இல்லை. ஆனால் இங்கே பேசியதற்கு, யூடியூப்பில் வீடியோ போட்டதற்கு அதை சர்ச்சிங் பண்ணிட்டு போகிறாங்கன்னா, இது அப்பட்டமான காவல்துறையுடைய அடக்குமுறை என்பதில் எந்த மாற்று கருத்து முடியாது. ஃபெலிக்ஸ் ஹெரால்டு நல்லவரா கெட்டவரா, அவர் சவுக்கு சங்கருக்கு நேர்மையாக இருந்தாரா, சவுக்கு சங்கர் இவருக்கு நேர்மையாக இருந்தாரா, சவுக்கு சங்கருடைய அயோக்கியத்தனங்கள் இவருக்கு தெரியுமா தெரியாதா என்பதெல்லாம் அது பல கேள்விகள் இருக்கிறது. சவுக்கு சங்கருடைய மனைவி மரியாதைக்குரிய நிலவுமொழி செந்தாமரை அவர்கள் சவுக்கு சங்கருடைய அஃபிஷியல் ஒய்ஃபு. இது வரைக்கும் அவங்க டைவர்ஸ் வாங்கலை, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, டைவர்ஸ் ஆகலை அவங்க தான் இது வரைக்கும் அஃபிஷியல் ஒய்ஃபு. அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் ஃபெலிக்ஸ் ஹெரால்டு நல்லவர்னு சொல்கிறீங்க, 2022 ஃபெலிக்ஸ் ஹெரால்டு ஒரு பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியில் சவுக்கு சங்கருக்கு திருமணம் ஆயிருக்கான்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நோ ஹீ சிங்கிள் அப்படிங்கிறாரு. சவுக்கு சங்கர் தன்னுடைய உண்மை நெருங்கிய நண்பர், 2 பேரும் ரொம்ப நட்பு உறவு கொண்டவங்க. சவுக்கு சங்கர் வந்து கரைவிடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று ஃபெலிக்ஸ் ஹெரால்டு சொல்கிறாரு. அவருக்கு கல்யாணம் முடியலங்கிறாரு. அப்போது சவுக்கு சங்கருடைய இன்னொரு முகம் தன்னுடைய உற்ற நண்பனுக்கே தெரியாமல் இருந்ததா என்பது வியப்பாக இருக்கிறது. தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் மேபி, இல்லை தெரிந்திருந்து மறைத்தாரா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இதை தாண்டி இது ஃபெலிக்ஸ் ஹெரால்டுடைய போர்ஷன் அதான் நடந்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பக்கம் பார்த்தா இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்க ஆக்கிரமித்துக்க செய்தி என்னன்னா, சவுக்கு சங்கருடைய சொத்து பட்டியல். இதை எல்லாரும் இன்னைக்கு வெளியிடுறாங்க. நான் 2023 அக்டோபர் மாதமே வெளியிட்டு இருந்தேன். சவுக்கு சங்கர் நிறுவனங்களை மிரட்டி, கல்குவாரி அதிபர்களை மிரட்டி, மணல் குவாரி அதிபர்களை மிரட்டி, தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இவர்களோடு நெருக்கமாக இருந்து கொண்டு, இதில் இருக்கக்கூடிய பல தலைவர்களோடு நெருக்கமாக இருந்து கொண்டு எல்லா இடமும் பணம் பெற்றிருக்கிறார். உதயநிதியை பற்றி திட்டுறதுக்கு அதிமுக பணம் வாங்குறது, உதயநிதிக்கு ஃபேவராக செயல்பட உதயநிதிக்கிட்ட தெரிஞ்ச டீமுக்கிட்டே பணம் வாங்குறது,
பாரதிய ஜனதா கட்சியில் சில ஆள்கிட்ட பணம் வாங்குறது, காங்கிரஸ்ல சில பேர்ட்ட பணம் வாங்குறது, யார் பணம் கொடுத்தாலும் அவருக்கு சாதகமாக ஒரு லாபி பண்ணக்கூடிய வேலையை சவுக்கு சங்கர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரின் உண்மை முகம், நிறுவனங்களை மிரட்டும் சவுக்கு சங்கர் என்ற தலைப்பில் 2023 அக்டோபர்லேயே அவருடைய உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்திருந்தோம். சவுக்கு சங்கர் ஒரு காவல்துறையுடைய அதிகார வர்க்கத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய ஒரு ஏவலாளியாகத்தான் செயல்பட்டார் என்பதில் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால தான் ஒரு வருஷத்துல இத்தனை கோடிகளை சவுக்கு சங்கரால் சம்பாதித்து முடிந்துகிறது. சவுக்கு சங்கர் செந்தில் பாலாஜியுடைய ஊழலை தட்டி கேட்கிறாரு, ஏவவேலுடைய ஊழலை தட்டி கேட்கிறாரு, ஜெகத்ரட்சனுடைய ஊழலை தட்டி கேட்கிறாரு, பொன்முடியுடைய ஊழல் பத்தி பேசாரு. ஆனா திமுகவுக்குள்ளேயே சில பெரிய தலைகள் சவுக்கு சங்கருக்கு சாதகமாக செயல்பட்டதாக இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவுக்குள்ள இருந்த மூத்த தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள், அதெல்லாம் சவுக்கு சங்கர் சில பேர் பேர மரியாதையுடைய அண்ணம்பர், அண்ணன் நேரு, அண்ணன் பொன்முடி, அண்ணன் துரைமுருகன் அப்படின்னு சில பேரை மட்டும் மரியாதையாக சொல்லுவார். அது மாதிரி நிறைய பேர் அவங்கெல்லாம் கூட சவுக்கு சங்கருக்கு ஏதோ ஒரு வகையில் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, தகவல் சொல்லியிருக்காங்க. துரைமுருகன், நேரு, பொன்முடி மட்டுமல்ல, இது போன்ற இவர்கள் கொடுத்துருக்கலாம், இவர்களை போன்றவர்கள் கொடுத்துருக்கலாம் என்று பல பேர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ திமுகக்குள்ளேயும் அவர் சோர்ஸ் எடுப்பதற்கு பேரில் பல பேர்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு திமுகவுடைய தலைமைக்கு எதிராக செயல்படுவதற்கு திமுகக்குள்ளே அவருக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு, உதயநிதி ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு. அதுக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ரத்தீஸ் அவர்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ரத்தீஸுக்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் பணம் வாங்கியிருக்காரு, முதலமைச்சரை பார்த்து அவர்கிட்ட ஏதாவது பேரம் படியுமாங்கிற மாதிரிலாம் பார்த்துருக்காரு. அங்கே பேரம் படியலை, அவங்க இவங்களை மதிக்கலை. அதனால் என்ன பண்ணுறாரு, திருப்பி எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டு கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி முதன்மை குற்றவாளின்னு சொல்லி கொடநாடு வரைக்கும் போய் ஆய்வு நடத்தி ஆவணமாக வெளியிட்ட ஒரு ஆவண படம் போல காட்சிப்படுத்திய சவுக்கு சங்கர், முடிந்தால் கொடநாடு கொலை வழக்கில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கைது செய்ய பாருங்கள், முடிஞ்சா பண்ணிக்கோங்க அப்படி என்று மாறியதுக்கு பின்னணியில் எத்தனை ஆயிரம் கோடிகள் பரிமாறப்பட்டது. இப்போது சவுக்கு சங்கருக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிற இந்த டி நகர் அலுவலகம் அதிமுகவுடைய ஐடி விங்கு பொறுப்பாளராக இருந்த ராஜ்சத்தினுடைய முன்னாள் அலுவலகம். இதை அடிச்சு சொன்னேன், இது ராஜ்சத்தின் தரப்புல இருந்து கூப்பிட்டு அந்த காணொலியை மட்டும் நீக்கிருங்க, எடிட் பண்ணுங்கலாம் எனக்கு கூட சொன்னாங்க. முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, நான் பேசுனது உண்மை, எடிட் பண்ண முடியாது, நீக்கவும் முடியாதுன்னு சொல்லி ஆணித்தரமாக சொன்னோம். அதே போல இன்றைக்கு மணல் ராமச்சந்திரன் கூட சவுக்கு சங்கர் சந்தித்ததாக சொல்லி கார்த்திக் கோவிந்தராஜனுடைய அந்த தனிப்பட்ட அலைபேசி உரையாடல் வெளிவந்திருக்கிறது. தனிப்பட்ட அலைபேசி உரையாடலை எடுத்து வெளியே போடுறது அயோக்கியத்தனம். ஆனாலும் அதில் மணல் ராமச்சந்திரனை வந்து பார்க்க ஏற்பாடு பண்ணிட்டேன், டன் சூப்பர் அப்படிங்கிறாரு, டன் குட் அப்படின்னு போட்டுக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? மணல் ராமச்சந்திரனை பார்க்க ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு வருது, நாளைக்கு சந்திக்க போறோம்னு. டன் குட் அப்படின்னா மணல் ராமச்சந்திரன் நீ எதுக்கு பார்க்கணும்? மணல் ராமச்சந்திரன் குறித்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் யூடியூப்ல பேசுற சவுக்கு சங்கர் அந்த மணல் ராமச்சந்திரனை ஏன் பார்க்க வேண்டும்? பார்த்துட்டு நீங்க பண்றது பாவம்னு சொன்னாராம். பாவம்னு சொல்லிட்டு அந்த பாவத்தில் எவ்வளவு நீங்க பங்கு வாங்கினீங்க. அதே போல மணல் கரிகாலன் சவுக்கு சங்கருடைய சவுக்கு மீடியா அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இத்தனை பேரிடம் பணம் பெற்ற சவுக்கு சங்கர் இந்த ஓராண்டு காலத்துல தனக்கு நெருக்கமானவர்கள் பெயர்ல பல கோடிக்கு சொத்து வாங்கியிருக்கிறார் என்று நான் சொன்னால் அது வன்மம்னு சொல்லுவாங்க. சவுக்கு சங்கர் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி யார் மேலேயும் கிடையாது. ஒருவன் தவறானவன் என்றால் அவனுடைய முகத்திரையை கிழிக்கணும் என்றுதான் சாட்டை என்கிற வலையொலியே தொடங்கப்பட்டது. அநீதிகளுக்கு எதிராக சொல்லணும், அது எவன் செஞ்சாலும் சரி, யார் மேலேயும் எந்த பாரபட்சமும் எந்த பாகுபாடும் எவனுக்கும் கிடையாது. அப்படித்தான் நான் தொடங்கினேன், அப்படித்தான் இப்பவும் செயல்படுறேன், எப்போதும் செயல்படுவேன். சவுக்கு சங்கர் விடுதலை புலிகள் போதைப் பொருளை கடத்துகிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய புலிகள், முன்னாள் புலிகள், ஈழத்தமிழர்கள் போதைப் பொருளை கடத்துகிறார்கள், விடுதலை புலிகளுடைய நடைமாட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாகிவிட்டது, விடுதலை புலிகள் விழுங்கியம் துறைமுகத்தில் போதைப் பொருளை கடத்துறாங்க, கடல் புலிகளை வைத்து ஜாபர் சாதிக்கு கடல் புலிகளை வச்சு போதைப் பொருள் வியாபாரத்தை செய்கிறார் என்று அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னார். இன்றைக்கு அதே குற்றச்சாட்டை சொல்லிதான் விடுதலை புலிகளுக்கான தடை 5 ஆண்டுகள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் இந்த இந்திய அரசினுடைய ஏவல் நாயாக செயல்பட்டார் என்பதற்கு விடுதலை புலிகள் மீதான இந்த தடையே ஒரு பெரிய சான்று. தொடர்ச்சியா போய் சொன்னாரு. முகாமில் வாடிக்கொண்டிருக்கிறவங்க, சிறப்பு முகாமில் வாடிக்கொண்டிருக்கவங்க, குடிக்க தண்ணி இல்லாமல், படிக்க புத்தகங்கள் இல்லாமல், அங்கே நடமாட கூட நடைப்பயிற்சி இருக்க வாய்ப்பு இல்லாமல் முடங்கி கிடக்கும்போது ஒவ்வொருத்தரும் 10 செல்ஃபோன் வச்சுருக்கிறான், உள்ள ஏசி, எது சிறப்பு முகாமில் ஏசி போட்டு வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னார். யாரோ ஒரு லேடி கனடாலேருந்து வந்து அவங்க சீட்டிங் பண்ண வந்தவங்க, சீட்டிங் கேஸில் உள்ளே போக வேண்டியவங்க, சீட்டிங் கேஸில் உள்ளே போட வேண்டியவங்களை என்ஐஏ என்ன பண்ணுது, அவங்க அவங்க ஈழத்தமிழர் என்பதனாலேயே அவங்கள வந்து எல்டிடி ஒரு 50 கோடி ரூபாய் ஆட்டையை போட ஒரு டீம் வந்திருக்கு.
அந்த டீமை எல்டிடின்னு சொல்லி கைது பண்ணி உள்ள போட்டாங்க. அதுக்கு முட்டு கொடுத்தாரு சவுக்கு சங்கர். இப்படி எல்லா இடங்களிலும் அவர் அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டார். அதற்கு சில இடங்களில் ஃபேவர் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவருக்கு சோர்ஸாக தகவலை கொடுப்பாங்க, சில இடத்துல சோர்ஸாக பணத்தை கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த பணத்தில் தான் அவர் வாங்கியிருக்கிற இத்தனை கோடி சொத்து பட்டியல். 2-3 கார் சொல்கிறாங்க, டி நகரில் வீடுன்னு சொல்கிறாங்க, மதுரவாயிலில் பெரிய ஒரு பங்களா. அந்த பங்களாவை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. மதுரவாயிலில் சென்னைக்குள்ளே இத்தனை கோடியில் பங்களாவான்னு நாம் சொல்லும்போது வன்மம். அதை சவுக்கு சங்கருடைய அஃபிஷியல் ஒய்ஃப் நிலவுமொழி செந்தாமரை கேட்டிருக்காங்க. சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம், 6 வழக்கு, இதெல்லாம் கூட அவருக்கு அவமானமோ அசிங்கமோ இல்லை. ஆனால் அவருடைய மனைவி நிலவுமொழி செந்தாமரை போட்ட ஒரே ஒரு ட்விட்டு உண்மையிலே நானும் செதறிட்டேன். ஒரு சரியான டைமிங்கு, நல்ல ரைமிங்கு. ஒருத்தன் கீழே பதிவு போடுறான், இந்த மாதிரி ஒரு சோ பேரில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சவுக்கு சங்கர் 3 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, அவருக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்கு அப்படின்னு போடுறான். அந்த பேரை நம்ம சொல்ல விரும்பல. அது பல பேர் பல விதங்களில் ஒரு பேரை பயன்படுத்தாங்க. அது சவுக்கு சங்கருடைய பர்சனல் லைஃப், நம்ம தலையிட போகிறது கிடையாது. அப்போ சவுக்கு சங்கர் அவர் பிடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் மேலே அவருடைய மனைவி சொல்கிறாங்க, ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டிருக்காங்க. என்ன புகைப்படம்? களவாணி படத்தில் கஞ்சா கருப்பை பார்த்து கேட்பாங்கல்ல, ஏண்டா உங்கள்கிட்ட பிள்ளைக்கு பலன் வாங்கி கொடுக்க வக்கில்ல, ஆட்டக்காலிக்கு 200 ரூபாயடா, மானங்கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கருடைய ஒய்ஃப் எடுத்து போட்டிருக்கு. இப்போ அவங்க போடலைன்னா இதை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. அதே போல் சவுக்கு சங்கருடைய மனைவி கேட்குறாங்க, என்னுடைய மகனுக்கு மாதம் 15,000 ரூபாய் பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் என்னுடைய சம்பளத்தில் 2 மாத சம்பளத்தை நான் ஒதுக்கித்தான் நான் என்னுடைய மகனுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன். சொந்த மகனுக்கு 2,000 ரூபாய் மாதாந்திரமாக கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன பொழுது அந்த 2,000 ரூபாய் கூட கொடுக்க மறுத்த சவுக்கு சங்கர், யாரோ ஒருத்தருக்கு 3 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கிய இவன் தான் யோக்கியனா என்று நான் கேட்கல, சவுக்கு சங்கருடைய மனைவி கேட்குறாங்க. உடனே சில பேர் விவாகரத்தான மனைவி, அவங்க என்ன வேணாலும் பேசலாம், விவாகரத்து ஆகலை, விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்காங்க, 2 பேருக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் டைவர்ஸ் ஆகலை. ஆனால் அவங்களுக்கு சொல்வதற்கான எல்லா உரிமையும் இருக்குது. சவுக்கு சங்கரை நம்மை விட, சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸை விட, அவருக்கு நெருங்கிய நன்றாக அறியக்கூடிய அரவிந்தாக்ஷனை விட, ஊடகவியலாளர்களை விட, எல்லாரையும் விட அவரை அதிகமாக உணர்ந்தது அவருடைய காதல் மனைவி செந்தாமரை. 2 பேரும் காதலித்து தான் திருமணம் பண்ணி கொண்டாங்க. அதுக்கப்புறம் கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் முழுமையாக உணர்ந்தவங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க, 2022ஆம் ஆண்டு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட பொழுது, இவனை போன்ற அயோக்கியருக்கு நீங்கள் யாரும் ஆதரவு கொடுக்காதீங்க, இவன் நான் பிரசவமாக இருக்கும்போது என்னை அடித்தவன், கை குழந்தையோடு அடித்து வரட்டினவன், எனக்கு இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான உதவியும் செய்யாதவன், கொடூரமானவன், குடித்து விட்டு நிற போதையில் என்னை அடித்தவன் சொல்லி அவ்வளவு அவங்க பற்ற துன்பங்களை துயரங்களை எழுதினாங்க. ஆனால் அந்த நேரத்தில் திமுக அரசாங்கம் அவரை மிகப்பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக எல்லாரையும் அது கைது செய்யப்பட்ட காலகட்டம், நானாக இருக்கட்டும், மாரிதாஸாக இருக்கட்டும், கிஷோர் கேசாமியாக இருக்கட்டும், அந்த தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அப்போ அந்த நேரத்தில் திமுக அரசு தொடர்ச்சியாக அடக்குமுறை செய்ததுனால அந்த இடத்துல தார்மீக ஆதரவை சவுக்கு சங்கருடைய உண்மை முகம் தெரியாமல் எல்லாரும் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு அவருடைய உண்மை முகம் வெளிவந்திருக்கிறது. சவுக்கு சங்கருக்கு ஜுடிஷியல் கஸ்டடியில் நடக்கிற கொடுமைகள், அநீதிகள், அக்கிரமங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பக்கம் ஆதரவு இருந்தாலும் கூட அவர் செய்த தவறுக்கு யாரும் இங்கே ஆதரவு கொடுக்கல. அவர் அப்பட்டமாக கிழித்து எரியப்பட வேண்டிய போலி பிம்பம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றபடி சவுக்கு சங்கரை தனிப்பட்ட முறையில் வன்மத்தோடு அடிக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய போராளியோ ஒரு புரட்சிக்காரரோ அவர் அநீதிகளை எதிர்த்து கிளச்சக்கூடிய ஆளும் கிடையாது. ஒரு தவறான நபர் சமூகத்தில் அடையாளப்படக்கூடாது, தவறாக யாரையும் வழிநடத்தி விடக்கூடாது, அவரால் யாரும் தவறான பாதைக்கு சென்று அழிந்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய வாதமே ஒழிய, மற்றபடி சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்தானே ஏது நடந்தானே நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டால் கூட அதுக்கு நம்ம நிற்கணும், அதில் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. சவுக்கு சங்கருக்கு உண்மையிலே அநீதிகள் இழைக்கப்பட்டால், உண்மையிலே அவருக்கு தவறுகள் இழைக்கப்பட்டால், அவருக்கு அரசாங்கம் திட்டமிட்டு அவரை அடக்குமுறை செய்தால் அதுக்கு எப்போது நம்ம துணை நிற்கணும், நிற்போம். அது எந்த கைதியாக இருந்தாலும், ஒரு கொலை தண்டனை பெற்ற கைதியாக இருந்தால் கூட அவனுக்கு தூக்கு தண்டனை போடலாம், நீங்கள் ஆயுள் வரை சிறைப்படுத்தலாம். ஆனால் அவனை நீங்கள் அடித்து உடச்சி மண்ணில் மண்டையை உடச்சி பல்ல பிடுங்கி பல்வீர் சிங் மாதிரிலாம் பண்ணுனா கண்டிப்பாக நம்ம கேட்போம். ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ் நடந்ததை கேட்டோம், பல்புடுங்கி பல்வீர் சிங்கால் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டோம், முதுகுளத்துல மணிகண்டன்ங்கிற ஒரு தம்பி காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி அறிந்தபோது நம்ம கேட்டோம். எல்லாருக்கும் கேட்குறோம், இன்னும் கேட்போம். இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர்
ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர், ஒரு ஆள் வந்து குள்ளமாக இருப்பார். அவர் வந்து காவல் நிலையத்தில் போய் போதையில் காவல் நிலையத்தில் பேசுகிறார், நீலாம் பெரிய ஆளாடா அப்படி இப்படின்னு பேசுகிறார். உடனே அவரை கையை காலை உடைச்சாங்க. அவர் வாழ்க்கையே தலைகளாக மாறி போச்சு. அது நான் கண்டிப்பாக கேட்டிருக்கோம். எல்லாவற்றையும் தாண்டி கோயம்புத்தூரில் ஒரு அம்மாவுடைய செயினை வந்து 2 பேர் பறிச்சிடறான். அந்த அம்மா வந்து கீழே விழுந்துடுறாங்க. நல்லவேளை மரணம் அடையலை. ஆனால் அந்த பசங்களை கையையும் காலையும் உடைச்சாங்க. அதை கூட நான் கேட்டேன். அவன் திருட்டு பையன்தான், ஒரு அம்மாவுடைய உயிர் போகிற அளவுக்கான காரணமாக இருந்தவன் தான். ஆனால் அவனை கூட நீங்கள் கண்டிக்கணுமே ஒழிய நீங்கள் கையை காலை உடைக்கிறதுக்கு எந்த உரிமையும் காவல்துறைக்கு கிடையாதுன்னு சொன்னோம். திருச்சியில் கொம்பன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவன் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் அவனை வந்து சுட்டு கொள்றீங்க அப்படின்னு நம்ம அதுக்கு கண்டிச்சுக்கோம். ஒரு கொலை குற்றவாளி தான், ஆனால் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இருந்தது. திருமணம் முடிந்து தவறுகளுக்கு வருத்தம் தெரிவித்து இனிமேல் எந்த விதமான கெட்டதுக்கும் போக மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன் என்று சொல்லி திருந்தி வாழ நினைக்கிற ரவுடிகளை சுட்டுக் கொள்ளக்கூடாது, அவங்கள 110 கேஸில் போடக்கூடாது. தமிழ்நாடு முழுக்க பல பேர் இந்த மாதிரி வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. ஜெயிலேருந்து வந்திருப்பாரு, இனிமேல் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு தப்பு செய்யாமல் இருக்கும்போது ஏதாவது வழக்கு கிடைக்கலாம், அவங்களுக்கு உள்ளே போடுறது. அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு கூட கருணை காட்ட வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய வாதம். ஆனால் சவுக்கு சங்கர் செய்திருக்கிற தவறுகளை அவர் இந்த சமூகத்தை பயன்படுத்தி, இந்த யூடியூப்பை பயன்படுத்தி, தன்னுடைய பார்வைகளை பயன்படுத்தி யாரோ ஒரு பத்திரிகை அரவிந்த் தாக்ஷன் நினைக்கிறேன், சத்யம் டிவிடி அரவிந்த் தாக்ஷன் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். சவுக்கு சங்கர் இந்த மீடியா, இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை தான் நடத்துவது போல உணர்ந்து கொண்டார். சவுக்கு சங்கருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊடகவியலாளர், ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சியில் பணி செய்கிறாரு. நிறைய காணொலிகள் 2 பேர் எடுத்திருக்காங்க. அவர் என்கிட்ட பகிர்ந்து கொண்டது, சவுக்கு சங்கர் எப்படி மாறினார். இந்த பணம் வாங்குறது, இந்த கையூட்டு வாங்குவது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணால் ஆஃப்டர் ஜெயிலுன்றாங்க. சிறைக்கு பிறகு தான், முன்னாடி வாங்கிட்டு இருந்திருக்காரு 5000 10,000 20,000 அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த சிறைக்கு பிறகு தான், சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு என்னத்தை திமுக ஆட்சியில் எல்லாரும் வாங்குறாங்க, நாமளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சகட்டு மேனிக்கு அதிகாரிகளும் திட்டி இன்னொரு அதிகாரிகிட்ட, அரசியல்வாதியை திட்டி இன்னொரு அரசியல்வாதிகிட்ட, மணல் குவாரியை பற்றி ஃபுல்லாக பேசுறது, ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறது. கரிகாலனை பற்றி எல்லா ஃபோட்டோ எடுத்து போடுறது, அவருடைய பார் எடுத்து போடுறது, செக்மெண்ட் எடுத்து போடுறது, எல்லாம் போட்டுட்டு ஒரு கட்டத்தில் அவங்க பஞ்சாயத்துக்கு வருவாங்க. அப்படித்தான் பல நிறுவனங்களை மிரட்டிருக்காரு. சில நிறுவனங்கள் அடிபணியலை, சில பேர் அடிபணிஞ்சாங்க. அடிபணிஞ்ச நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்கினாரு, அடிபணியாத நிறுவனங்கள் குறித்து தொடர்ச்சியாக அவதூறு பரப்பினார். G2 மிரட்டி மாதம் 50 லட்சம் கேட்டிருக்காரு, தரலை. அவங்க வழக்கு போட்டாங்க, வழக்கை எதிர்கொள்ள முடியாமல் நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டார். இப்படி பல இடங்களில் பலவிதமாக நடந்ததுனால தான் அந்த முகத்திரையை கிழிக்கணும் என்பது நம்முடைய அடிப்படை கடமை. இந்த கடமையை தவற விட்டால் நாளைக்கு இன்னொருத்தன் யூடியூப்பை பயன்படுத்தி பணம் கேட்பான், மிரட்டுவான், மக்களை தவறாக வழி நடத்துவான். இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கையை சவுக்கு சங்கர் சீரழிச்சுக்கா தெரியுமா? எத்தனை பேர் கூட வேலை பார்த்தவங்க மட்டும் இல்லை, பல அதிகாரிகளுடைய வாழ்க்கையை, பல தாசில்தார்கள், பல கலெக்டர், பல IPS, பல IAS தவறாக பொய்யா சொல்லி பொய்யா பெட்டிஷன் போட்டு அவங்கள டிரான்ஸ்ஃபர் போட வச்சு, அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வச்சு பல பேருடைய சாபம் இன்னைக்கு சவுக்கு சங்கர் ஜெயிலில். எப்போது கைது செய்யலாம் என்று வாய்ப்பை தேடிக்கொண்ட திமுக அரசுக்கு வாய்ப்பை கொடுத்து, ஆனால் திமுக அதை பயன்படுத்தி கொண்டது மட்டும் இல்லாமல் இதை வைத்து ஒட்டுமொத்தமான ஊடகத்தையும் முடைக்கிறலாம், ஒட்டுமொத்தமாக ஊடகத்தில் பேசுகிற எல்லாத்தையும் நசிக்கிறலாம், ஊடகவியலாளர்கள் எல்லாரையும் வந்து வேறெடுத்துடலாம், திமுகவை எதிர்த்து பேசுவதற்கே ஆளில்லாமல் ஆக்கிடலாம் என்று நினைப்பது அப்பட்டமான ஜனநாயக விரோதம், அப்பட்டமான அடக்குமுறை. இப்படி காட்டாட்சி நடத்தி கட்டுப்பாடு இல்லாத அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு சுதந்திரத்தை, விடுதலையை, ஜனநாயகத்தை பறித்த எல்லாருடைய ஆட்சியும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதை திமுக மனசில் வச்சுக்கணும். 3 வருஷத்தை கடந்து திமுகவின் ஆட்சி மக்கள் மனதில் கோரமாக மாறி இருக்கிறது. அது ஜூன் 4ஆம் தேதி வருகிற தேர்தல் முடிவுகள் சொல்ல இருக்கிறது. மீண்டும் திமுக பத்திரிகையாளர்களை, சமூக வலைதளவாசிகளை, நியாயமான கருத்துக்களை நேர்மையான முறையில் சொல்லக்கூடியவர்களை முடக்க நினைத்தால் இதுதான் திமுகவுடைய கடைசி ஆட்சியாக இருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ